தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைத்தன என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் அபிநயா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகாக தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொரு செக்மெண்டாக அவங்க எங்க அதிக ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம இப்போ நகர்ப்புறங்கள் ஊரக பகுதிகளில் தாவேக்காவினுடைய வீச்சு என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக நகர்ப்புறங்கள் அர்பன் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுற 69 தொகுதிகளில் தான் தாவேக்கா அதிகமான தொகுதிகளை பெற்றிருக்காங்க. அதாவது 50 தொகுதிகள், மொத்தமாக இருக்கிற 69 தொகுதிகளில் 50 தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி 16 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில தான் 35 இடங்களை திமுக தாவேக்கா கிட்ட இழந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக 15 இடங்களை தாவேக்கா கிட்ட இழந்திருக்காங்க. 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ அந்த 2 கட்சிகள் இழந்த அந்த 35 + 15 சேர்ந்து 50 தொகுதிகள் தாவேக்காவுக்கு போயிருக்கு. அதிமுகவோட ஒப்பிடும்போது திமுக தான் நகர்ப்புறங்களில் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதனால அவங்க அதிகமாக தாவேக்கா கிட்ட இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதே மாதிரி செமி அர்பன் சீட்ஸ் அந்த இடங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொகுதி மொத்தம் 75 தொகுதிகள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதுலயும் தாவேக்கா அதிகமான இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா பெரிதளவிலான திமுக அந்த இடத்துல இழக்கல. அதாவது ஒரு முழுமையான நகர்ப்புற பகுதிகளை விட செமி அர்பன்ல கொஞ்சம் இழந்திருக்காங்க, கொஞ்சம் குறைவு ஒப்பீட்டளவில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தாவேக்கா 30 இடங்கள் அந்த இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 21 தொகுதிகளில் இழந்திருக்காங்க. ஆனா இழப்பு அதிகமாக தான் இருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 9 இடங்களை தாவேக்கா கிட்ட இழந்திருக்காங்க. அந்த 21 + 9 30 தொகுதிகள் தாவேக்காவிற்கு போயிருக்கு. இது செமி அர்பன் சீட்ஸ்ல. இன்னொரு முக்கியமான கணிப்பு என்னவாக இருந்ததுன்னா, ஊரக பகுதிகளில் விஜயனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதை நிரூபிக்கும் விதமாக தான் இந்த எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஊரக பகுதிகளிலையும் தாவேக்காவினுடைய ரீச் இருந்திருக்கு. ஆனா நகர்ப்புறங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா நகர்ப்புறங்கள்லையும் அதே மாதிரி செமி அர்பன் அந்த பகுதிகளிலையும் முதலிடத்துல இருக்கிற தாவேக்கா இந்த இடத்துல 3வது இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணி தான் அங்க அதிகமா ரீச் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 32 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. முந்தைய தேர்தலை விட 2 தொகுதிகள் கூடுதலாக அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா முந்தைய தேர்தலில் இருந்து 30 தொகுதிகளை இழந்திருக்காங்க. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புறங்களோட ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஊரக பகுதிகளில் தாவேக்காவோட ரீச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் இதற்கு முன்பாக எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத தாவேக்கா முதல் முறையாக ஊரக பகுதிகளில் இந்த அளவுக்கான ரீச் அப்படின்றது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக தான் பார்க்க வேண்டும்.